ஹே காய்ஸ், டிவிஎஸோட நியூ மாடல் 150cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிவிஎஸோட ஹெச்எல்எக்ஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஹெச்எல்எக்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்எல்எக்ஸ் 150Xலேருந்து பார்த்துக்கும்போது 150 ஹெச்எல்எக்ஸ் மாடலும் இருக்குது. ஹெச்எல்எக்ஸ் 125+ அப்படின்னு சொல்லி நிறைய வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஹெச்எல்எக்ஸ் 150 அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்க் பிரேக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் 150cc கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஜான் இல்லாட்டி ஃபிப்ல லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த ஹெச்எல்எக்ஸ் 150 பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வரக்கூடிய ஒரு 150 செக்மெண்ட் கம்யூட்டர் பைக். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜபிள்ங்க. 125 கிலோகிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான வெயிட் தான். இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது, ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது. ரியரில் ட்ரம் பிரேக் தான் 2 செக்மெண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸோட யூரோ கிரிப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 100/90 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ரியரில் யூஸ் பண்ண போகிறாங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல வைப்ரண்டான கலர்ஸ், பார்க்கவே ரெஃப்ரெஷிங்கான கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பைக்கில் டெயில் லைட்டும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 195 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும், இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 834 mm கொடுத்துருக்காங்க. 795 mm பார்த்தீங்க அப்படின்னா இதோட வித் இருக்கும். அதாவது ஒரு நார்மலான ஒரு கம்யூட்டர் பைக் சைஸ் தான் வந்து டைமென்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸோட ஹெச்எல்எக்ஸ் 150 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்காக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் இந்த பைக்கில் இருக்குது. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான 150 செக்மெண்ட் பைக் வேணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படிங்கும்போது இதில் ரொம்பவே ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா லாங் ஃபுட் ரெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் பெஸ்ட்டான பைக் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ளேம் ரெட், மிட் நைட் பிளாக், பாலிஸ்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் பைக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைடு ஸ்டாண்ட், சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சிடி 125X அப்படிங்கிற பைக்கோட அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் டிசைன் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன அந்த விண்ட்ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் தி ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பைக்கில் கிடையாது, ஒன்லி அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வரும்போது தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இருக்குது. 1,35,000 லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி இந்த பைக் 1,25,000 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா 100cc நமக்கு ஒரு நல்ல கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு 60,000 டிவிஎஸில் இருக்குது. பட் இந்த 150 செக்மெண்ட் பைக் ஓரளவுக்கு தான், அதாவது ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்குது. பெரிய பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய இன்ஜின் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 1,25,000 1,30,000 இந்த பைக்கோட பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.